கன்னி ராசி பெண்களை இனிய வணக்கம். இந்த கன்னி ராசி பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்த சில சொல்ல முடியாத சில விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்க மட்டுமே அனுபவித்த சில கஷ்டங்கள், இது உங்களுக்கு மட்டுமே தெரியும். யாரிடனும் பகிர முடியாமல் மனசுக்குள் வைத்திருந்த சில ரகசியமான துயரங்கள், இவையெல்லாம் ஏன் உங்களுக்கு மட்டுமே நடந்தது, ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தது அப்படின்னு ஏதாவது ஒன்றை பத்தி நீங்க யோசித்திருக்கீங்களா? இதற்கெல்லாம் காரணம் யார், இதற்கு பின்னணியில இருப்பது யார் அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடி இருக்குமா? அப்படி ஓடி இருந்தது அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் ராகு கேது. இந்த ராகு கேது கன்னிராசி பெண்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டில் ஏற்படுத்தின கடினமான காலங்கள் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? வீட்டிற்குள் அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். மற்ற ராசி பெண்கள் வீட்டில் சண்டை போடுவது போல இந்த கன்னி ராசி பெண்கள் வீட்டுல சண்டை போடக்கூடிய ஒரு ராசிக்காரங்க கிடையாது. யார் எது கூறினாலும் அமைதியா இருப்பீங்க, மற்றவங்க பேச்சுக்கு நீங்க கட்டுப்படுவீங்க. ஆனால் குடும்பத்துக்குள் சில வாக்குவாதங்கள் ஏற்படும். உங்களுடைய முடிவை யாரும் மதிக்காமல் இருப்பாங்க, உங்களை புரிந்து கொள்ள யாரும் முயற்சி செய்யாமல் போய்விடுவாங்க. இதற்கெல்லாம் இந்த ராகு கேதுவின் நேரடியான ஒரு விளைவாக மட்டுமே இருக்கும். திடீர்னு உங்களுக்கு மன அழுத்தமானது ஏற்படும். நீங்கள் மிக எளிதாக மனதுக்குள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள். உங்களுடைய உறவுகளில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் கூட உங்களுடைய மனதை மிகவும் பாதிக்கும். ஏனென்றால் நீங்க அமைதியாக இருப்பீங்க, மற்ற நபர்களிடம் அவ்வளவோ பேசக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. யாராவது ஏதாவது கூறிவிட்டார்கள் என்றால் மற்றவர்களிடம் கூட நீங்க கூற மாட்டீங்க. அதையே உங்களுடைய மனதிற்குள் வைத்து ஏன் நம்மளை மட்டும் இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். எனவே அது உங்களுடைய மனதை இன்னும் ஆழமாக பாதித்து கொண்டே இருக்கும். குடும்ப பொறுப்புகள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். கடந்த சில மாதங்களாகவே குடும்ப செலவு, வாங்க வேண்டிய பொருட்கள், மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் பொறுப்புகள் எல்லாம் உங்களுடைய தோளில் வந்து விழுந்திருக்கும். இதனால் தொடர்ந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல ராகு கேது உங்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? ராகு உங்களுடைய செல்வஸ்தானத்தை பாதித்தார். ராகு இருக்கக்கூடிய இடம் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தையும், திடீர்னு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்தையும், நிம்மதி இல்லாமலும் தடை தாமதம் என அனைத்தையும் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இந்த ராகு பகவான் அமைந்திருந்தார். இந்த கேது உங்களுடைய மன ஊக்கத்தை தள்ளி போட்டார். நீங்க செய்யக்கூடிய முயற்சியில் ஆர்வத்தை குறைத்தார். நல்லதுதான் செய்தாலும் உங்களுக்கு கெட்டது மட்டுமே கிடைக்கிற மாதிரி செய்து விட்டார். உங்களுடைய பெயர் தேவையின்றி பேசப்பட்டது. எல்லாம் இந்த கேது காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தது. வீண் போன முயற்சிகள். கன்னிராசி பெண்கள் உழைப்பில் உலகில் மிகவும் முதலிடம் வசிக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளாக இருந்தார்கள். ஆனால் இந்த ராகு கேது இருந்த காலத்தில் உழைத்தும் வீணாக போய்விட்டது. செய்ததை யாரும் காணாமல் இருந்தார்கள். திட்டங்கள் பல போட்டாலும் அதுல தடைகள் ஆனது ஏற்பட்டது. முழுக்க இதுக்கு கர்மாதான் காரணமாக இருக்கும். இவ்வளவு பிடிப்பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் இந்த கன்னி ராசி பெண்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. பணமும் உங்களுடைய கையில தங்காமல் இருந்தது. கன்னி ராசியின் பணஸ்தானத்தை கடந்த காலத்தில் ராகு கேது கடுமையாக தீண்டிவிட்டார். இதனால் திடீர் செலவுகள் ஏற்பட்டது. ஆரோக்கிய செலவுகள், வீட்டில் தேவையில்லாத வாங்கி கொண்டிருக்கக்கூடிய செலவுகள், மற்றவர்களுக்கு உதவுவதால் பணமானது குறைந்து விடுவது, காசு வந்தாலும் அடுத்த நிமிடமே உங்களை விட்டு போய்விடும். அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. நீங்கள் நல்லது செய்தாலும் உங்களுக்கு தடங்கல்கள் மட்டுமே ஏற்படும். கன்னி ராசி பெண்கள் செய்யக்கூடிய நல்ல செயலில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்க செய்யக்கூடிய நன்மையை ராகு அது உங்களுக்கு எதிராக மாற்றி கொடுப்பார். அதனால் நல்ல முயற்சியும் உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். பலனும் கூட உங்களுக்கு பொறுமையாகவே வரும். மற்றவர்கள் செய்வதை விட உங்களுக்கு 2 மடங்கு மற்றவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள்ல இருந்து உங்களுக்கு 1 மடங்கு கூட அந்த நன்மைகளானது வராது. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இந்த ராகு கேது உங்களுடைய ராசிக்கு கொடுத்த அழுத்தத்தை விடுவிக்க போகிறார். வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய மனமானது அமைதியாக திரும்பும். முக்கியமா குடும்பத்திற்குள் ஏற்பட்ட வாக்குவாதங்கள், உங்கள் மீது வைக்கப்பட்ட சந்தேகங்கள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான தீர்வானது கிடைக்கும். பணமானது உங்கள் கையில் தங்க தொடங்கும். ராசிக்கு செல்வஸ்தானமானது ஆக்டிவேட்டாக மாறிவிடும். இதன் விளைவாக வருமானமானது உயரும். சேமிப்பு ஆரம்பிக்கும். திட்டமிட்டு செலவு செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்குள்ள கிடைக்கும். கடனானது குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். வீட்டில் உங்களுடைய குடும்பத்துல ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல உங்களுக்கு எதிர்த்தவர்கள் அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் உங்கள் மீது ஆதரவு தெரிவிப்பாங்க. இதனை நினைத்து நீங்களே யாரா இப்படின்னு நம்ம குடும்பத்துல நபர்கள் இருக்காங்களா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க.
கணவன் மனைவி உறவுகளுக்குள் இனிமையானது ஏற்படும். எப்பொழுதுமே சண்டை சச்சரவும் உங்களை மதிக்காமலும் இருந்த கணவன் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசுவார்கள். இதனால் உங்களுடைய உறவுகள்ல ஒரு இனிமையானது ஏற்படும். குழந்தைகளின் வாழ்க்கையில நல்ல நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். வேலை விஷயத்தில் உருவாகக்கூடிய நன்மைகள். புதன் உங்களுடைய அதிபதி. இந்த ஒரு நாளுக்கு பிறகு வேலை ஸ்தானத்துல முழுமையான ஒரு நன்மைகளை கொடுக்க போகிறார். முக்கியமா என்னென்ன பண்ண போகிறார் அப்படின்னா, பணி பழுதுகள் உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய வேலையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். மேல் ஆளர்கள், உங்களுடைய மேல் அதிகாரிகள் இருக்காங்க அல்லவா, அவங்ககிட்ட இருந்து உங்களை நல்ல ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட காலமாக இருந்த பெண்டிங் பெண்டிங் ஆனது இந்த ஒரு நேரத்தில் தடைப்பட்ட பணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வேலை மாற்ற நினைத்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க வேலை மாற்றத்திற்கு ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். இன்னும் இந்த பெண்களுக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சியானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த ராகு கேது இனி உங்களுடைய கிரகநிலையை எப்படி மாற்றப் போகிறார் அப்படின்னா, ராகு உங்களுக்கான தடையை வாய்ப்பாக மாற்றப் போகிறார். புதிய புதிய ஐடியாக்கள், புதிய முயற்சிகள், எதிர்பார்க்காத அளவுக்கு வாய்ப்புகள், இது அனைத்தையும் தேடி கொடுப்பார். கேது பகவான் மனதிலிருந்து கவலைகளை, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை முழுமையாக அழிக்கப் போகிறார். மனதை நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர போகிறார். தன்னம்பிக்கையை உங்களுடைய மனதிற்குள் அதிகப்படுத்த போகிறார். இதை கேது பகவான் ஏற்படுத்துவார். எனவே ராகு கேதுவும் சேர்ந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறார். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புதிய ஒரு அதிசயமான விஷயங்கள். புதன் என்ன தெரியுமா கொடுக்க போகிறார்? வருமான உயர்வை உங்களுக்கு அதிகரிக்க போகிறார். நல்ல நல்ல டீலை உங்களை கொண்டு வர போகிறார். உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங்கை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். நம்பிக்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். உங்களுடைய உடல் நலத்துல நல்ல ஒரு சுகத்தை ஏற்படுத்துவார். புதிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்குள்ள தொடங்கி வைப்பார். இனிமேல் நீங்க நினைத்தது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். நாளை முதல் இந்த கன்னி ராசி பெண்களுக்கு 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். 1 முன்னேற்றம், 2வது நிதி ஸ்தானமானது உயரும், 3வது குடும்பத்தில் அமைதி. இது நிச்சயமாக நடக்கும். கன்னிராசி பெண்களை, நீங்கள் அனுபவித்த காலம் நிறைவடைந்து விட்டது. புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது. உங்களுக்கு வேண்டியது இனிமேல் நிச்சயமாக நிறைவேறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். நானும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.